ಶ್ರೀರಾಮ ಕೂವಿಯದು ಸೇವಲದನ್ ಕೋಲ ಮೊഴി ಕೇಳಾಯ್. பவளவாய் கமல செங்கண். இந்த லோகத்தை ஆண்டது இருக்கட்டும், இந்த லோகத்துக்கு வா கொஞ்சம். வீட்டுக்காரன் வந்துட்டு போனான். அவ்வளவுதானே. அந்த கோபுரத்தனைக்கிலேயே கொடையா பிடிச்சவன் நமக்கு ஒரு நிழல காட்டா போயிடுவான். ஆமா, நீ நைவேத்தியம் தயார் பண்ணிட்டியா? வீட்டுல ஒரு பிடி அரிசிக்கு வழி இல்ல. பெருமாளுக்கு நைவேத்தியம் என்ன வேண்டி கிடக்கு? நைவேத்தியம் இதோ தண்ணி இருக்கு, இதுல 2 துளசி போட்டு போச்சு. மண்ணையே ஆகாரமா உண்ட மகானுபாவன் அவன் நைவேத்தியத்தை தொட்டு பாக்குறது இல்ல, பக்தருடைய நெஞ்ச தொட்டு பாக்குறவன். பார்த்தாயா அந்த பக்தன் பூஜிக்கும் அழகை? அவன் பக்தனாக இருப்பதை மட்டும் பார்க்கவில்லை, பராரியாக இருப்பதையும் பார்க்கிறேன். பூர்வ ஜென்ம கர்மா என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அதை அவன் அனுபவித்துதானே ஆக வேண்டும். அவன் தரித்திரனாக இருந்தாலும் உங்களை தாயாக வழிபடுகிறவன். சுவாமி, குழந்தை பசித்து அழும்போது அதற்கு பால் கொடுப்பவளே தாய் அல்லவா? அது அழும்போதெல்லாம் அதற்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அதுவே அதற்கு நோய் அல்லவா? காரணக்காரி பார்ப்பதை விட கண்ணீரை துடைப்பது அவசியம் சுவாமி. துடைக்க வேண்டியதுதான் அது கண்ணீராக இருந்தால். ஆனால் அது கண்ணீர் அல்லவே, அவனுடைய கர்ம வினை பயனை கரைக்கிற கங்கை நீர், அவனை தண்ணீர் நாக்குகின்ற புண்ணிய தீர்த்தம். அப்படியானா பூர்வ ஜென்மத்தில் அவன் செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் அவனை பாடாய் படுத்துகின்றன. அதோப்பா, பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவனை. வைதேகி, வைதேகி, என்ன சொல்ல தெரியல? சோமவான் இத குடிச்சா வைகுண்டம் தெரியும். அங்கே அந்த லட்சுமி இல்ல, லட்சுமி அவ மகாவிஷ்ணு கால அமுக்கிறது தெரியும். வாடி. ஐயோ வேண்டாங்க. ஐயோ குடி குடி குடி. பார்த்தாயா அவன் செய்யும் பாவத்தை? இதனுடைய பலனை அடுத்த ஜென்மத்தில் அவன் அனுபவிக்கத்தான் போகிறான். எதுவாக இருந்தாலும் எல்லையில்லா பக்தி கொண்டிருக்கும் பரம பக்தியின் வறுமையை போக்கித்தான் ஆக வேண்டும். தீவினை பயனை அனுபவிக்கும் காலகட்டத்தில் அவன் இருக்கிறான். நாம் எவ்வளவுதான் திரண்ட செல்வங்களை அவனுக்கு கொடுத்தாலும் அதை அவனால் அனுபவிக்க முடியாது. ஏன்? மகாலட்சுமி, நீ உன் கைவரிசையை காட்டு, நடப்பதை பார். ராம 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 ராமா. தங்கம், அவ்வளவு பொற்காசுகள், இது யார் போட்டது? எங்கிருந்து விழுந்தது? ஐயா ஐயா ஐயா, வண்டி நிறுத்துறா. ஐயா, இந்த பொற்காசு மூட்டை உங்களுக்கு தானே? பாதையில வந்து விழுந்தது, உங்களுக்கு தான் இருக்கணும், எடுத்துட்டு வந்தேன். எங்க இருந்து கிடைச்சது? உங்களுக்கு தானே? என்னதான் இப்படி அஜாக்கிரதையா இருக்கலாமா? மாடையன் கீழே போட்டான். இந்தா. எதுக்கு? ஏனா வேண்டாங்க, கண்ணனை கும்பிடுறவன் கடமையத்தான் செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. பகவான் கீதையில அப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு. போடா. மச்ச ரூபராகவா வராக ரூபராகவா. என்ன தேவி யோசிக்கின்றாய்? ஓ, நீ கருணையோடு வழங்கிய செல்வம் அந்த பக்தனுக்கு பயன்படவில்லையே என்றார். இல்லை. பிறகு நான் ஒரு ஆத்மாவுக்கு அரிய செல்வம் எப்படி ஒரு பாப ஆத்மாவுக்கு பயன்பட்டது என்றுதான் யோசிக்கிறேன். சுவாமி தேவி,
ஒருவன் பக்தனாக இருந்தாலும் சரி, பாதகனாக இருந்தாலும் சரி, அவன் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பத்தான் நன்மையும் தீமையும் அமையும். அப்படி சொல்லுங்க சாமி. இதெல்லாம் எங்க ஊர் ஜனங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. சதா பெருமாள் பெருமாள்னு போய் முட்டிக்கிறிய, அவன் பட்டினை தீர்த்து வைப்பானான்னு கேலி பண்றாங்க. யாரு பெருமாளா? பொழுது வெடிச்சிருச்சா? ஏப்பா தண்ணி போட்டு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி திட்டுறேன்னு தானே இங்க குட்டிச்சவர்ல வந்து படுத்திருக்கேன். இங்கேயும் தொந்தரவா? கேப்பா, என் பெருமாள் குடியிருக்கிற கோயிலையா நீ குட்டிச்சவருங்கிற? பெரிய பெருமாள். திருப்பதி பெருமாளை பாத்திருக்கியா? பாலாபிஷேகம் வடை லட்டு பொங்கல் அவக்கலப்படுது. இங்க உன் பெருமாள் ஒரு சொம்பு தண்ணி கொன்னியே நம்பிக்கிட்டு இருக்காரு. அங்க உண்டியல் ரொம்ப ரொம்ப வழியுது. இங்க உண்டை கட்டிக்கே லாட்ரி. பெருமாளி கூரை இருந்தா தாப்பா கோவிலு, இல்லன்னா அது குட்டிச்சவர் தான். இல்லன்னா குட்டிச்சவரே தான். ஐயா ஐயா, இதையும் எடுத்துட்டு போங்க. கொண்டா கொண்டா கொண்டா. அந்த குடிகார என்ன பேசிட்டு போறான் பாத்தீங்களா? அவன் மட்டுமா அப்படி பேசணும்? இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அப்படிதான் சொல்றாங்க. நீ மட்டும் நான் கேட்கறத கொடுத்திருந்தா இவங்க எல்லாம் இப்படி பேசியிருப்பாங்களா? அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டேன்? உனக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு எனக்கு சக்தி கொடுன்னு. அது தப்பா? ஐயா நாராயணா, ஏன் பேசாம இருக்கிறேன்? ஐயா, இந்த குட்டிச்சவர் ஒரு கோயில் ஆகணும். ஆறுகால பூஜை தவறாம நடக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படும். இவ்வளவுதாப்பா என் காசு. குடிச்சு வைப்பியா? சரின்னு சொல்றியா? நாராயணா நாராயணா நாராயணா. ஏய், இந்தாடா பிரசாதம். வந்ததே லேட்டா வந்திருக்க. அவர் காஃபி காஃபின்னு கத்துறாரு. சீக்கிரம் கறந்து தோல. மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, பூசணிக்காய் கேட்டீங்களே, வரேம்மா. அம்மா வந்துட்டியா பெருமாளு? ஏன் நேரம்? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. இந்தா. ஏமா, அந்த மாலை என்ன விலை? ₹1. ₹1? அந்த மாலையை கொடுங்க. ஐயா, நீங்களா? நாங்களேதான். கிருஷ்ண ஜெயந்தி, பெருமாளுக்கு மாலை நெய்வேத்தியம். கூட்டப்பாரு வாங்கின கொடுக்க திருப்பி கொடுக்கறதுக்கு யோசிச்சது இல்ல. கிடக்கிறது ராப்பட்னி, கொண்டாடுறது கிருஷ்ண ஜெயந்தியா? பெருமாளே, இது வச்சுதான். முதலுக்கு நீ இன்னும் 3 மாசம் என்ன தேய்ச்சி விடணும். உடம்ப பார்த்துக்கோ. தேய்ச்சி விடணும் இல்ல? நான் வருத்தப்படுறேன். லட்சுமி, என்னங்க? விளக்கத்திலையா? இந்த ஊருக்குள்ள உண்மையான கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டுல தான் நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுல தானே பிறந்தா கிருஷ்ணன். அப்படியே நம்ம வீட்லயும் பிறக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அகல் விளக்க சுத்தமா தொடச்சு வச்சிருக்கிறோம். பாத்தியா லட்சுமி, உலகத்துக்கே விளக்கேத்துறவன் அவன். அவன் பிறந்த நாளையில நம்ம வீட்டுல வெளிச்சம் இல்லைன்னு சொன்னீங்க, வந்துருச்சு பாத்தியா? ஆமாங்க. முழுமையான நிலா வெளிச்சத்துல அந்த கோகுல கிருஷ்ணன் எப்படி சிரிக்கிறான் பாரு.
ஆமாங்க. கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும். கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா, கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா. பொன்மணி வண்ணன் சொன்னது கீதை, பூமகன் மார்பினில் தவழ்ந்தவள் ராதை, பூமகன் மார்பினில் தவழ்ந்தவள் ராதை. நல்லவர் செல்வது அவனது பாதை, நாடிய மனிதன் உலகத்தில் மேதை. கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா, கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா. கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும். ஆற்றினில் பெண்கள் சேலையை எடுத்தான், அதையே திரௌபதி கேட்டதும் கொடுத்தான். காற்றிலும் இசையிலும் கண்ணன் குரலே, காவலில் வருவது புல்லாங்குழலே. கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா, கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா. கோபியர் நடுவே கண்ணனின் நாதம், குருவாயூரினில் குழந்தையின் கீதம், குருவாயூரினில் குழந்தையின் கீதம். தேவர்கள் சபையில் ஸ்ரீ கிருஷ்ண வேதம், திருமலை தனிலே வசுப்பிரபாதம், தவ சுப்பிரபாதம், தவ சுப்பிரபாதம். கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும். கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா, கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா. சாந்தி, என்ன உலகத்தையே மறந்துட்டீங்களா? ஆமா சாந்தி, உலகத்தை மறந்து யுக யுகாந்திரங்களை கடந்து. சிற்ப கலைஞரே, இப்படி கற்பனையிலேயே மூழ்கி இருந்தா எப்படி நம்ம கல்யாணம் என்ன ஆகுறது? கவலைப்படாத, நாளைக்கு உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டா போச்சு. அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் இல்ல. எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். காதல் விவகாரம்னாலே முதல்ல எல்லா அப்பாக்களும் இதோ இந்த மாதிரிதான். கல்லையே கலையா மாத்திரனா
உங்க அப்பா மனச நிச்சயமா கல்கண்டா மாற்றுவேன். ஐயா ஐயா நமஸ்காரம். யாரு பெருமாடா? எங்க இந்த பக்கம் அத்தி பூச மாதிரி? தம்பி ஊர்ல இருந்து வர்றா. செலவுக்கு பணம் இல்லைங்க. ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. பணமா தர்றேன். என் தோப்புக்கு நீயா தண்ணி எடுத்து ஊத்துறியா? ஐயா அவ்வளவு பெரிய தோப்புக்குங்களா? இப்படித்தான் எல்லா பயிருக்கு சொல்றாருங்க. 3 நாளா தண்ணி இல்லாம காயுது. ஏன் ஒருத்தரால எப்படிங்க முடியும்? தம்பிக்கு சோறு போடணும்னு நினைச்சா தண்ணிய கையை தாரா இறைக்கும். ரூபா 50 இல்ல. சரிங்க. இந்த 10, 20, 30. ஐயா 40 ரூபாய் இருட்டா. நான் எந்த ஊருக்கு போயிட போறேன்? முதல்ல தண்ணி இற பாப்போம். வேகமா போப்பா. மாருதி, இத கொண்டு போய் அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துரு. நான் ஐயா தோட்டத்துல தண்ணி அடிச்சிட்டு வந்துடுறேன். போ 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 போ. ஆஹா, அவ்வளவு துளசி. இது அப்படியே பறிச்சிட்டு போய் பெரிய மாலையா கட்டி பெருமாளுக்கு போட்டா எப்படி இருக்கும்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். ஐயா, பட்டும் பீதாம்பரமும் பொன்னும் மணியுமா சாத்தி அழகு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அது இந்த ஏழை பெருமாளால முடியல. எனக்கு கிடைச்சது இந்த துளசிதான். திருப்தியப்பட்டுக்கோ. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. பெருமாள் ஐயா, ஏண்டா இதுதான் நீ தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சற லட்சணமா? தோட்டத்துக்கே போல இல்ல? போனேங்க. அங்க கிணறு துளசி. என்னடா கிணறு துளசி? காசு வாங்குறதுக்காக வேலை செய்யறதா ஒத்துக்கிட்டு கடைசியில எங்கிட்டே உன் வேலையை காட்டிலீங்க. தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சற சொல்லி பணத்தை வாங்கிட்டீல்ல? தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலன்னு சொல்லி வண்டி சார் 40 ரூபாய் வாங்கிட்டா இல்ல? ஐயோ, நீங்க தாங்க ஏமாந்து போயிட்டீங்க. அங்க போய் பாருங்க, வாய்க்கால் எல்லாம் தண்ணி நிரம்பி ஓடுது. பாத்தி எல்லாம் நிறைஞ்சு வழியுது. நம்ம தோட்டத்துல நான் இதுவரைக்கும் இப்படி தண்ணி நிறைஞ்சு பார்த்ததே இல்லைங்க. ஐயோ, நான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலீங்க. ஏப்பா, நீ தண்ணி பாய்ச்சலன்னா வேற யார் தண்ணி பாய்ச்சிருக்க முடியும்? ஒருவேளை அந்த பெருமாளே பாய்ச்சிருப்பார். பாத்தீங்களா என்ன தன்னடக்கம்? பாத்தீங்களா தான் செஞ்சதெல்லாம் அந்த பெருமாள் செஞ்சதா சொல்றானே. அப்பா, உண்மையிலேயே நீ பெரிய பக்திமானப்பா. பெருமா, உன்னுடைய பெருமை தெரியாம நான் உன்னை அடிச்சுட்டேன்பா. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. இந்த படத்தை வச்சுக்கப்பா. நான் வாங்குற படத்துக்கு இன்னும் வேலை என்ன விட்டு பெருமாள் முன்னால நிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருந்தப்பா. எனக்கு வெக்கமா நாராயணா, நாராயணா, நாராயணா. என்னடா ஆச்சு? ஆட போட ஒட்டியம் இல்ல, ஒண்ணும் இல்ல. காலையில இருந்து இலச்சைதான் மிச்சம். தோட்டம் தான் ரொம்ப. கோயில் நகைய இந்த கிணத்துக்குள்ள போடல, வேற எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு நம்ம ஏமாத்திட்டோம். சின்ன வயசுலயே எங்க அம்மா தவறிட்டாங்க. எனக்கு அம்மா இல்லாத குறை தெரியாமலே என்ன வளர்த்தாரு. என் மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படியா? என்னம்மா, அப்பாவை பத்தி புகழ்ந்து பேசலன்னா உனக்கு நேரமே போகாதே. இவருதான் எங்க அப்பா. வணக்கம். வணக்கம். அப்பா, இவரு மிஸ்டர் நாராயணன், சிற்ப பயிற்சி பள்ளிக்கூடத்துல மாணவர். பயிற்சி முடிஞ்சு ஊருக்கு புறப்படுற நிலைமையில இருக்கிறவர். அப்பா,
எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேப்பா. பின்ன என்னம்மா, என் மகளை பத்தி எனக்கு கவலை இருக்காதா? அடிடே, நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கிறேன். பட்லர், ட்ரிங்க்ஸ் கொண்டு வா, உட்காரு. பரவாயில்லைங்க, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். நானும் உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தேன், பார்த்துட்டேன். கல்யாண விஷயத்தை கூடிய சீக்கிரத்துல முடிவு கட்டிடுறேன். மன்னிக்கணும், எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். நான் அவரை அனுப்புறேன். நோ, அந்த சிரமமே உங்களுக்கு வேணாம். நானே வந்து அவரை பார்க்கிறேன். வரேங்க, வரேன் சாந்தி. அப்பா, அப்பா, என்னம்மா? எப்ப போக போறீங்க கேசபுரத்துக்கு? எதுக்கு? கல்யாணத்தை பத்தி பேச. சாந்தி, இது என்னம்மா? கொண்டு ஊசி. சாதாரண கொண்ட ஊசி இல்ல, தங்கத்துல செய்து கருப்பு மலாம் கொடுத்துருக்கு. அதுக்கு என்னப்பா? என் மக கூந்தல்ல வச்சுக்கிற இந்த சாதாரண கொண்ட ஊசி கூட தங்கத்துலதான் செய்திருக்கணும்னு ஆசைப்படுறவனா. அப்படின்னா மா, என் கிளிய ஒரு உளிக்கு பலி கொடுக்க நான் தயார். பெருமாளி, என் ஆசையை நிறைவேற்றிட்டேன். என் தம்பி நல்லா படிச்சுட்டு வந்துட்டான். தம்பி, பெருமாளை செவிச்சுக்கோப்பா. ஏய், தெய்வத்தை கால விழப்பா. அண்ணே, நீங்க தானா எனக்கு அவர் என் தெய்வத்தோட தெய்வம். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. என்னெல்லாம் சொல்றீங்க? ஆமாப்பா, நீ யாரு? சாதாரண ஆளா? என் கண்ணனுக்கு கோயில் கட்டி அதை பெரிய புண்ணியஸ்தலமாக்க போறவன். ஏப்பா, உன் கை என் காலத்தோட தான். அண்ணே, இந்த கை உடைக்கிறனா நீங்க நினைக்கிற தகுதி இந்த கைக்கு எப்படி கிடைச்சிருக்கோம்? தம்பி, அதை பத்தி கவலைப்படாதப்பா. முதல்ல என் கண்ணனுக்கு ஒரு கோயில் கட்டு, அது போதும் எனக்கு. எப்போ கட்டி முடிச்சிட்டேன். பாருங்க, பெருமாளே, தம்பி, என் மனசுல இருக்கிற கோயில அப்படியே மையில வரைஞ்சு காட்டிட்டேப்பா. ஏப்பா, இந்த மாதிரி ஒரு அழகான கோயிலை என் பெருமாளுக்கு கட்டி முடிப்பியா? சத்தியமா கட்டி முடிப்பேன். பாரதி, வா, சீக்கிரம் வா. லட்சுமி, தம்பி, தம்பி, பாப்பா, வா. அண்ணே, பேரும் புகழோட பேரும் சிறப்பமா இருக்கணும். உள்ள வாப்பா, வா. அப்பாடா, அண்ணி கையால சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சு. அதுதான்ப்பா உனக்கு பிடிச்ச தக்காளி சாம்பாரா வச்சிருக்கேன். தக்காளி சாம்பாரா? நிறைய போடுங்க அண்ணே. ஆமா, அண்ணன் எங்க காணோம்? தம்பி, வருவாரு. சாப்பிட உட்காந்துட்டியா? உட்காருங்க. தம்பி, காலையில எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நெத்திக்கிட்டு பகவானை நினைச்சுதாப்பா ஆரம்பிக்கணும். சாப்பிட மறந்தாலும் சம்பிரதாயத்தை மறக்க கூடாது. வாழ்க்கையில எதை மறந்தாலும் பகவான் நாமத்தை மறக்கவே கூடாதப்பா. இனிமே மறக்க மாட்டேன். நல்லா இருக்கு. சாப்பிடுப்பா. இரு இரு. என்ன, ஏன் திடீர்னு வந்த? சாந்தி, என்னாச்சு? எங்க அப்பா என்ன வீரொருத்தர் கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாரு. எவ்வளவோ மறுத்து பார்த்தேன், கேட்கல. காசு இருக்கிற ஒருத்தருக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. நீ 1000 தான் காரணம் சொன்னாலும் தனியா வந்து தப்புதான். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தோணல. நாராயணன், அண்ணே, எல்லாம் கேட்டுதான் பாருங்க. சாந்தி, நீ புறப்படு. உன்னை வீட்டுல கொண்டு வந்துடுறேன். அப்பா, அப்பா, நான் உன் அப்பங்கிறது கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன தைரியம் இருந்தா என் பண்ணையில மண்ணு சுமக்க கூட லாயக்கல்லாத பையல நம்பி ஓடி வந்திருப்பேன். அண்ணே, ஆத்திரப்படாதீங்க. ஆத்திரப்படுறதா? நான் மட்டும் இங்க தனியா வந்திருந்தா கொலைய விழுந்திருக்கும். ஆனா போலீஸோடல வந்திருக்கிறேன். சார், 40 பவுன் நகையோட என் பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான்னு சொன்னேன் இந்த அயோக்கியம் தான். நாராயணா, சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எப்படியாவது உங்க தம்பி பேர்ல பழி போடணுங்கிற வெறியில நான் பறிப்ப சொல்றாரு. அப்பா, கழுத்து நெக்லஸ் இருந்து கால் கொலுசு வரைக்கும் வீட்டுல கழட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இதாங்க என்கிட்ட இருக்கிற மிச்சம் இதுதான், இதையும் எடுத்துட்டு போங்க. ஐயா, நீங்க சொல்றத நம்பாதீங்க. யாரும் என்ன கடத்திட்டு வரல. நான் விரும்பிதான் இங்க வந்திருக்கேன். சாரி மேடம். மிஸ்டர் பெரியசாமி, நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன் நினைச்சு உங்க பேச்சை கேட்டு நாங்க இங்க வந்தோம். எங்களை தலைகுனிய வச்சுட்டீங்க. நாங்க வர்றோம். ஐயா, ஏதோ சின்ன சின்ன அறியாம நடந்திருந்தாலும் நீங்களாவது போலீஸ் வரைக்கும் போகாம இருந்திருக்கலாம். நடந்தது நடந்து போச்சு.
இனிமே நீங்களா பார்த்து 2 பேருக்கு ஒரு முடிச்சு போட்டு விட்டீங்கன்னா என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சம்பந்தம் பேச வருவேன். இந்த நிமிஷத்தோட நான் பெத்த மக செத்தாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனிமே யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்ப என்னங்க பண்றது? முதல்ல நாராயணனுக்கு சாந்திக்கும் கல்யாணம். எனக்கு உற்றா சுற்ற எல்லாம் நீதான். உன்னை சாட்சியை வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன். பெருமாளும் லட்சுமி போல நீங்க என்னைக்குமே மங்களகரமாய் பெருமாள் சேவிச்சுக்குங்க. ஐயோ, பொம்பளைங்களா இனிமே திருமண பயம் இல்லாம நடக்க முடியாது போல இருக்கு. என்னடா வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்க? வணக்கம் வாத்தியார. என்னடா குட்டப்பா ஏன் லேட்டு? இதோ என்னடா சோனா வத்தற? காலரா? எங்கடா நம்ம சரக்கு? இதோ என்னடா அரிபடி கொடுக்குற? கிடைக்கல வாத்தியார. இனிமே எப்போதும் கிடைக்காது வாத்தியார. கிடைக்காதா? கிடைக்காதா? என்னடா மரியாதை? ஐயோ அப்பா, ஐயோ என்னையா எங்க நழுவ பாக்குற? கவனிக்கலைங்க. என்னது? ஊர் கணக்குங்க. ஓஹோ, இங்க ஒரு கணக்கு, இங்க ஒரு கணக்கு, அங்க ஒரு கணக்கு இல்ல? ஐயோ, என் குலதெய்வம் வாணிமுத்து சக்கேஸ்வரனுங்க. என் கை சுத்த வாய்ஸும் இது உண்மையான சத்தியம். எங்கே பெருமாள்? பெருமாள் கோயிலில் ஏய், இருக்கு. நம்ம பெருமாளை கேக்குறேன்டா. இங்க சில நடைமுறைகள் இருக்கு. நடைமுறையா? காலையிலயும் மாலையிலயும் ஐயாவுக்கு கால் பிடிச்சு விடணும். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி விடணும். தலையில அரிப்பெடுத்து அப்பப்ப பேன் பார்க்கணும். அப்புறம் இருடா, என்னடா உம்மன் இருக்க? கொண்டு இல்ல, எங்க அண்ணனை நினைச்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அண்ணன் தான் கடவுள். நாராயணா, பெருமா கோவில் கட்ட என்ன பாடுபட்டு என்ன படிக்க வச்சாரு. இந்த பாவியால் அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியலையே. அண்ணா என்ன மன்னிச்சுங்க, அண்ணா என்ன மன்னிச்சுங்க. தம்பி, காலையில எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நெத்திக்கிட்டு பகவானை நினைச்சுதாப்பா ஆரம்பிக்கணும். பெருமாளே, பகவானே, நாராயணா, என் அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்துப்பா. ஐயா, பெருமாளே, மாணவா, சோதனை போதுமா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? எறும்புக்கு கூட கெடுதல் செய்யாத என் தம்பியை கொலகாரன் பட்டம் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அவனே நம்பி வந்து இந்த அப்பாவி பொண்ணை பைத்தியமாக்கிட்டு எங்க 2 பேரை மாத்திரம் ஏன் இதை விட்டு வச்சிருக்கிறேன்? பெருமாளே, உன்னையே நம்பி இருக்கிற எனக்கு மேலும் மேலும் ஏப்பா இப்படி சோதனை உண்டாக்குற? என்னால தாங்க முடியுமா? கைவிலங்கோட புருஷன் ஜெயிலுக்கு போன காட்சி அப்படியே மனசுல பதிஞ்சு போச்சு. தன் கைக்கு தானே விலங்கு போட்டுக்கிற இந்த பரிதாபத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். நாராயணா,
டேய் 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 டேய், என்னடா இது திருடங்க இருக்கிற இடத்துல திருப்பதி சத்தம் கேக்குது, என்ன பாடுற? சுப்ரபாதம் பாடுறேன். சாமிய துயில் எழுப்புற ஸ்லோகம். சாமி தூங்குது, அதை எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு. சுப்ரபாதம் பாடுறானா? சுப்ரபாதம். நாராயணா நாராயணா, சுப்ரபாதம் பாடுறது தூங்குற சாமி எழுப்புறதுக்காக இல்ல, பின்ன எதுக்கு? நம்ம நாமே எழுப்பிக்கிறது. அப்படிங்களா? ஆமாண்ணே, நமது ஆத்மாவானது அகங்காரங்கிற அறியாமங்கிற மயக்கத்துல உறங்கிட்டே இருக்கு. அத சுப்ரதங்கிற புனிதமான மந்திரத்தால ஒவ்வொரு நாளும் துயில் எழுப்பி மயக்கத்தை விட்டு எழுந்துரு, நாராயணன் தரிசனம் பண்ணு. நமக்கு பிரபாதம் அப்படிங்கிற பயிற்சியால இந்த மாதிரி பேசுற புத்தி, இந்த கரிக்கோடு உன்னை வந்து காப்பாத்தணும்னு எனக்கு தோணல. அண்ணே, அவன் கிழிச்ச கோட்டுக்குள்ளதான் இந்த உலகமே இருக்கு. அந்த வைகுந்த வாசனை வாய்க்கு வழி பேசாதீங்க, அவன் கருணாமூர்த்தி. அப்படி இருந்தா உன்ன மாதிரி பக்தர்களுக்கு வைகுண்ட வாசல்ல வச்சிருக்கணும், ஜெயில் வாசல திறந்து உள்ள குட்டியில வச்சான். உண்மையான பக்தனுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். இது திருந்தாத கேஸ். குமாரசாமி ரிலீஸ் ஆயிட்டாருங்க. சுமார் கோபி ஆஜர், சேகர் ஆஜர், ராஜன் ஆஜர், சக்கரை ஆஜர், சேதுராமன் ஆஜர், மறை போய் மாறி அத சொல்ல முடியா? ஐயா, அடிபட்ட ஆன மாதிரி 6 அடி உயரத்தில் நிக்கிற தெரியல, ஆஜர் பேச சொல்லணுமா? ஆஜர் கடோத்கஜ மாதிரி கைதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கழுத்தா இருப்பாருக்க. அட என்னையா நீ வேற, நீங்க போய் உட்காருங்க, நீங்க போய் உட்காருங்க. போய் அந்த பக்கம். முனியாண்டி, முனியாண்டி, ஆஜர் சொன்ன குறைஞ்சு போடுங்களா? அண்ணாத்த எவழியோ அடியனும் அவழி. இது சைதாப்பேட்ட கேசுங்க. உங்க குரூப் இவன் ஜூனியருங்க. நரசிங்க மரியா, நாராயணன், நாராயணா, நாராயணா, நாராயணா நாராயணா நாராயணா. டேய், என்னடா என்னண்ணே, தட்டு வச்சிருக்க தெரியல? எதுக்கு தட்டு வச்சிருக்கீங்க? சோறு போட்டு போ. பிச்சையா? மாமூல போடுறா. என்னென்ன அநியாயம்! தண்டால கொடுக்க போறியா இல்ல அண்ணாத்த கொடுக்கற குடுவுல தண்டால் எடுக்க போறியா? என்னென்ன இது? சட்டத்தை மதிக்க வேண்டிய இடத்திலேயே போட்டு மிதிக்கிறீங்களே. என்ன ஆனாலும் சரி, நான் போட மாட்டேன். போட மாட்டேன். மாட்டேன். என்னடா கலாட்டா? யார யார அடிச்சா? யார் யார கடிச்சா? அண்ணே, அடிப்பட்டு நான் தானே. அநியாயத்துக்கு நடிச்சிட்டாரு. யார் ஒண்ணு அடிச்சது? மாறி என்ன? மொத்தத்துல ஒண்ணு நடக்கலீங்க. பத்திரி பொண்ணு மேல பழி சுமத்துற மாதிரி அண்ணன் மேல அநியாயமா பழி சுமத்துறாங்க. அண்ணன் சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டாரு, அந்த சத்தத்திலேயே ரத்தம் வந்துருச்சுங்க. சத்தத்திலேயே ரத்தம் வந்து அவ்வளவுதான். சொல்லுங்கடா. ஏண்டா, நீ நேத்து வந்த பய, இவன் சீனியர், இவரு சீனியர். இவர் மேல நீ பழி சொல்லலாமா? நீ ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறணும், இல்லைன்னா நான் உன்னை பக்குவப்படுத்திடுவேன். அண்ணே, அண்ணே, நான் உண்மையா போயா? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒதுக்கி வைக்குது, ஏழனை செய்யுது. இதைத்தானே சொல்ல போறேன். இனி இந்த ஊர்ல இருக்க முடியாதுங்கிறத நான் உணர்றேன். என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் பெருமாளுக்கு கோயில் கட்டுறது. அதை நிறைவேற்றாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். தேவா போற்றி, போற்றி, குழந்தை கிடந்த கோபான் போற்றி, கண்ண மங்கை கண்ணா போற்றி, அற்புதா போற்றி. நாம தானே கவனிக்கணும். ஓஹோ, அந்த பெருமாள் பேரை சொல்லி இப்படி ஒரு பேரமா? நல்லா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அந்த பரம்பொருளை
நான் பேர பொருளாக்குவேன். இப்ப வழியில நின்னு உண்டியல் குலுக்குவேன், நாளைக்கு வழிப்பறியே செய்வேன். கேட்டா அந்த திருமங்கை ஆழ்வாரு இப்படித்தான் வழிப்பறி பண்ணி திருப்பணி செஞ்சாருன்னு சொல்லுவேன். நாராயணா 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 நாராயண பேரை சொல்லி உன் தம்பி கொலை பண்ணா, நீ கொள்ளையாடி கொலைகாரனா? சாதாரண கொலையா? அதுபோல செஞ்சவனாச்சே இவன் தம்பி. ஊரே இவங்களை பார்த்து காரி துப்புது. வெக்கம் இல்லாம உண்டியை தூக்கிட்டு வந்துட்டான். கோயில் கிட்ட போறா, போய் போயா. ஐயா! சோழிங்கராடும் இறைவா போற்றி, ஆற்றல் கிடந்த பரந்துடல் போற்றி. ஐயா, என் பெருமாள் எல்லாரும் என்ன போட்டு மிதிச்சிட்டு போறாங்களே, போகட்டும். உன்னை தோல்ல சுமக்கிறவங்க கால்ல மிதிபட நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவங்க எல்லாம் என் எண்ணத்தை சந்தேகப்பட்டு என்ன கொள்ளக்காரன் திருடன்னு சொல்றாங்களே, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. ஐயா மாறா, இந்த பூமி மேல ஆணியா சொல்றேன், கோடியிலும் வாடியிலும் நிக்கிற உனக்கு ஒரு கோயில் கட்டாம நான் விட மாட்டேன். ஆடிக்காத்து ஐப்பசி மழையை உன்னை அரைக்கழிக்காம இருக்கு. உனக்கு ஒரு கோயில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் செய்யாம இந்த மூச்சு அடக்காது அடக்காது. இது சத்தியம், இது சத்தியம். திருக்கோயில் கட்ட எண்ணி பொறுப்போடு வந்த என்னை பொறுப்போடு பார்த்தாயே பெருமாளே. திருக்கோயில் கட்ட எண்ணி பொறுப்போடு வந்த என்னை பொறுப்போடு பார்த்தாயே பெருமாளே. பலர் மிதித்தாலும் விடமாட்டேன் திருமாலே. கானகர் வரதராஜா உன் கருணை பெருமை என்னலேகா. காஞ்சி நகர் வரதராஜா உன் கருணை பெருமை என்னலேகா. வாஞ்சையுடன் எனக்கு அருள காஞ்சி வரதா விரைந்தோடி வருக. திருப்பணி செய்வதற்கு உடந்தை நீ திருக்கோயில் கொண்டிருக்கும் குடந்தை. திருப்பணி செய்வதற்கு உடந்தை நீ திருக்கோயில் கொண்டிருக்கும் குடந்தை. தினந்தோறும் சேவை செய்ய வரவா ரங்க தீவிலி புத்தூரின் தலைவா. தினந்தோறும் சேவை செய்ய வரவா ரங்க தீவிலி புத்தூரின் தலைவா. திருவரங்கத்தில் ரங்கநாதா என் சேவைக்கு துணை புரியவாவா. அனந்த விஸ்வரூபா அனந்த பத்மநாபா
பழமை நிறைந்த திருப்பதியே எங்கள் அழகமலை கருணை நிதியே பழமை நிறைந்த திருப்பதியே எங்கள் அழகருணை நிதியே கோளிஞ்சர் ஆழ்கின்ற முகமே பாவம் தொலைவதற்கு நீராடும் குளமே கோளிஞ்சர் ஆழ்கின்ற முகமே பாவம் தொலைவதற்கு நீராடும் குளமே தொண்டு செய்யும் அடியார்கள் தமக்கு உன் சோதனை போதுமடா சோதனை தீர்த்து உன் பாத மலர்களில் எங்களை சேர்த்திடடா தொண்டு செய்யும் அடியார்கள் தமக்கு உன் சோதனை போதுமடா சோதனை தீர்த்து உன் பாத மலர்களில் எங்களை சேர்த்திடடா கொண்டது கொள்கை என்பது நின்றவன் முருகல் தேடுமடா கொண்டது கொள்கை என்பது நின்றவன் முருகல் தேடுமடா கோவில் பிறந்திடவில்லை எனில் வைகுண்டத்தில் சேர்த்திடடா வைகுண்டத்தில் சேர்த்திடடா வைகுண்டத்தில் சேர்த்திடடா வைகுண்டத்தில் சேர்த்திடடா மாருதி மலை ஆஞ்சநேயர் கோவில் குளத்தடியில் பெருமாள் கோவில்லையா கொள்ளடிச்சுங்க தெய்வத்தோட சொத்தையா திருநீங்க அந்த தெய்வம் உங்களை விடாது அண்ணே அவன் தூண்டாலே நாம ஏமாந்துட்டோம் அவனுக்கு ஆயுத கட்டியா இருந்தா தூங்கி இருப்பானேடா என்ன நடந்தாலும் சரி உண்மையை ஜெயிலர்கிட்ட சொல்லாம விட மாட்டேன் சொல்லுடா சொல்லு ஆனா நீ சொல்ல மாட்டேன் உன் ஆவிதான் போய் சொல்லும் ஆள் போயிட்டான் இப்ப என்ன பண்றது சரிடா வெடிட்டா வாடா come on file ஏனிங்க பா நேரா டேக் சங்கிலி மாயாண்டி முனியா come on get up I say ராத்திரி ஏதாவது பார்த்தையா ஒண்ணுமே பாக்கல நாத்த நல்ல தூக்கம் நாத்த சரி போ மருத அண்ணே ராத்திரி என்னடா பார்த்த பார்த்தனே பார்த்தையா கனவுல ஈரக்கடல் சினிமா பார்த்தேன்
அதுல பிஎஸ் வீரப்பா சிரிச்சாரு பாருங்க. இப்படியேதான் போங்கடா பைத்தியக்காரங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் வார்டன் சாரா. என்ன புது மரியாதை? இன்னைக்கு என்ன கிழமை? டேய் சனிக்கிழமை மாறி நீ எல்லாமே மாறி சொல்ற. ஆமா, தோல் மேல தோல் போட்டு போறீங்களே தோழமையா? ஒற்றுமை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. உண்டு வாழ்வு உண்டாத்தான் வாழ்வு. நீ குண்டா இருக்கிறதே தெரியல. அடச்சு போங்கடா. டேய் கணேசா, அங்க என்ன பண்ற? சீக்கிரம்டா. போயிட்டோண்டா வந்துட போனாண்டா. தள்ளுட கிட ஏண்டா யோசிக்கா தள்ளுடா. ஜல்லி வர்றானே. தொலைஞ்சாண்டா ராஸ்கல், தொலைஞ்சாண்டா. என்ன இன்னைக்கு கசமுசா எதுவும் இல்லாம அமைதியா இருக்க? இது நம்ம ஜெயில் தானா? நம்ம ஜெயில் தான். என்ன எங்கடா அந்த சங்கிலி? அவனுக்கு காலையில இருந்து தேதி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். தொடரடிக்கு பையன், தொடரடிக்கு பையன். கந்தசாமி ஆஜர் சார். தப்பானி ஆஜர் சார். முனியாண்டி ஆஜர் சார். மாறி ஆஜர் சார். ஆஜரா? 6 அடி உயரத்துல நிக்கிறேனே, ஆஜர் வேற சொல்லணுமா? அப்படி இருந்தீங்க ஆஜர் சொல்லிட்டீங்களே. 6 அடி 1 அடி ஆயிடு உள்ளடி இருக்க. சில சமயத்துல சாத்தான் கூட வேதம் படிக்கும். அத நாம கேட்க வேண்டியது இருக்க. ஓடுங்கப்பா. நாராயணன், நாராயணன், நாராயணா, நாராயணா. நாராயணா, நாராயணா. இருந்தால வராதுக்கு வந்தேன் ஐயா. ஆஜர் சொல்லையா? ஆஜர் சொல்ல சொன்னா வாய காட்டுறியா? நீ என்ன கிருஷ்ண பரமாத்மாவா உலகத்தை காட்டுறதுக்கு? இவ்வளவு நேரமா கூப்பிடணும் இல்ல, காது கேட்கல. எங்க போயிருந்த? கல்லா இருந்தியா? ஆமா, சிறிது நேரத்துக்கு முன்பு வரை யாம் கல்லாகத்தான் இருந்தோம். என்னது கல்ல இருந்திய? ஆமாம் ஐயா. இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் எம்மை கல்லாக்கி விட்டன. அதுக்கு என்ன செய்யறது? கொலை செய்தவன் தண்டனையிலிருந்து தப்ப முடியுமா? உண்மைதான். கொலை செய்தவன் நிச்சயம் தண்டனை அனுபவித்துதான் தீர வேண்டும். இந்த பாரு, இதெல்லாம் நிறுத்து. 10 தடவை கூப்பிட்டேன், நீ ஏன்னு கேட்கல. நிச்சயமா உனக்கு தண்டனை உண்டு. என்ன தண்டனை? இன்னைக்கு கைதிகளுக்கெல்லாம் இவன் தான் சமையல். இது வந்து வந்துட்டானே. சொல்லு. சொல்லு. நான் ஒரு கைதி. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தியா? இல்ல. என்ன எப்படி இங்க வந்த? எப்படி வந்தேன்னு தெரியாது. வழக்கமா எல்லா கேடுங்க நான் தானே சொல்றேன். ஜெயில என் கூட
மாரின்னு ஒரு கைதி இருந்தான். மாரியா? மாரிமுத்துங்கிறது அவன் முழு பேரு. அவன் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருப்பான். அவனும் அவர் 2 கூட்டாளிமா சேர்ந்து பெருமாள் கோவில் நகையெல்லாம் கொள்ளைச்சிருக்காங்க. மாறி மத்த கூட்டாளிகளை ஏமாத்திட்டு அந்த நகையெல்லாம் ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கானா. சொல்லு. இத செயல இன்னொரு கூட்டாளி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதை நான் கேட்டுட்டேன். இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு என்ன போட்டு அடிச்சுட்டான். நான் மயக்கமா விழுந்துட்டேன். மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு குப்பை மேட்ல இருந்தேன். இவ்வளவுதானே எனக்கு தெரியும். ஆமா. எந்த ஒழிச்சு வச்சிருக்கிறா சொல்லு. எங்கேயோ மாரிது மலையில ஆஞ்சநேயர் கோவில் அங்க இருக்கிற குளத்தடியில போட்டு வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஏன்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நீ? ஆனா அந்த மாறி யாரையோ ஏமாத்திட்டுதான் சொன்னாங்க. அவன் ஏமாத்தினதா சொன்ன மாயாண்டி நான் தான்டா. பாவி, அந்த பாவத்தை செஞ்சவன நீ ஒருத்தர். பாவம் செஞ்சவன்லடா, புண்ணிய செய்ய போறேன். இப்ப முடியாது. நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். விடமாட்டேன். கோவில் சொத்தை நீங்க அபகரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க பின்னாலேயே நான் ஓடி வந்தேன். தம்பி, இவ்வளவு காலமா பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தேனா சாக போற நேரத்திலேயாவது அதுக்கு பரிகாரத்தை தேடிக்கணும்ப்பா. என்னென்ன செய்யணும் சொல்லுங்க தம்பி. பல கோவில்கள்ல கொள்ளையடிச்சு இந்த சொத்தையெல்லாம் ஒரு பெருமாள் கோயில கொண்டு போய் சேர்த்துறப்பா. நானா? தம்பி, ஏப்பா தயங்குற? கைதியா இருக்கிற நாம இதை எப்படி செய்ய முடியும்னு யோசனை பண்றியா? மாறு வேஷத்துல போப்பா. மாறு வேஷத்துல? ஆமாப்பா. ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்காக நாமே மறைச்சிக்கிட்டு தரோம். தம்பி, இதையெல்லாம் செய்து முடிக்கிறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. சத்தியம் பண்ணி கொடுப்பா. சத்தியமா சொல்றேன். இந்த கோவில் சொத்தெல்லாம் ஆண்டவனுடைய திருப்படைக்கே செலவழிக்கிறேன். சத்தியமா செய்றேன் தம்பி. இப்பதாப்பா நான் நிம்மதியா சாவேன். அஞ்சினையா, எப்படி தூங்குறான் பாத்தீங்களா? பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறதாக நினைப்பு. எப்படியோ தப்பி வந்துட்டான். ஒரேடியா தூங்க வச்சுட்டோம். அண்ணனே இருங்க, ஒரு தடவை தான் தோத்து போயிட்டீங்க. வாங்க போய் வாடனை கூப்பிட்டு வருவோம். வாங்க.
என்ன வாடர் வாடர்னு ஆர்டர் போடுற? என்ன திமிரா? ஜாய் மாறி மாறி என்னடா டான்ஸ் ஆடுற? எங்ககிட்ட மட்டும் எக்குத்தக்க பேசவே வந்து பாரு. எங்க சமையல் வேலை செய்ய வேண்டிய நாராயணா என்ன செய்யறான்னு வந்து பாரு. என்ன செய்யறான்? ரெங்கநாதர் மாதிரி பள்ளி கொண்டிருக்கான். பாம்பு மேலையா? அடிச்சே வாயா. வரேன். பாத்தியா, சமையல் செய்யாம தூங்கிட்டு இருக்கான். தேவ் நாராயணா, தேவ் நாராயணா, ஜாய் அனந்த சயனா, பத்மநாபா, பரந்தாமா, அடைச்சு எந்திரான். கூப்பிட்டு இருக்கா? ஆமா, அவளை வாங்கிட்டு வந்து குசல விசாரிக்க வந்திருக்கேன். கொடுங்களே. குட்டுக்கிறேன். ஏண்டா நாராயணன் பேர் வச்சாலே தூங்க வேண்டியதானா? என்ன செய்வது? வேலை இல்லை என்றால் தூக்கம் தான் வருகிறது. ஜாய் சமையல் என்னாச்சுடா? எல்லாம் தயார். தயாரா? நலபாகம் உள்ளே சென்று பாருங்கள். குறை இருந்தால் வந்து கூறுங்கள். போங்கள். இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம், அமிர்தமா இருக்கு. டேய் போட்டு போடா. யாரும் போடாதீங்க. அது யாராவ? டேய் ஏம்பா மாறி, மத்தவங்க வயித்துல அடிச்சு உன் வயித்த வளர்க்க பாக்குறியே, அவமா இல்ல? ஏண்டா எங்கிட்ட இருந்து தப்பிச்சுதம் இல்லாம தத்துவமா பேச? டேய் நான் யார் தெரியுமா? பாம்பு. நான் யார் தெரியுமா? அந்த பாம்பு மேலேயே படுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னட்ட வாலாட்டுன வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். வைகுண்டமா? ஆஹா, வந்து ரொம்ப நாளாச்சு. ஏண்டா கிண்டலா பண்ற? அவனை குத்துறீங்க, உங்க கையில ரத்தம் ஊத்துது. கேட்கிறா? அவனடிக்கு சொன்னா என்ன விளையாட மாட்டாயா? அவையும் அவையும் நல்லா சுண்டலை பயலே. மாறி வலிக்குதா? யாரா நீ உண்மை சொல்ற? நாராயணன். நாராயணத்தை என் கையாலேயே கொண்டு நாடு. இந்தாங்க வெந்நீர், இதையும் வச்சுக்கங்க. பணமா? ஆமா, வாங்குங்க. ஒரு அனாதைக்கு இவ்வளவு உபச்சாரமா? நீங்க அனாதை இல்ல, அதிதி. அடியார்களுக்கு பசிப்பணி போக்குறது ஆளுக்கு திருப்பணி செய்யறதை விட சிறந்தது. ஆண்டவனுக்கும் நாங்களும் உங்களை போல ஏழைகள் தான். இது ஒரு இன்னொரு ஏழை செய்யற உதவிதான். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க கிட்ட இருக்கிற பொருள் அடியார்கள் துயரத்தை துடைக்கிறதுக்காக ஒரு பெரியவர் 5 வருஷத்துக்கு முன்னால இந்த என் கணவர் கோயில் உண்டியில உடைச்ச பணத்தையெல்லாம் திருடிட்டாருன்னு அவரை கைது பண்ணிட்டாங்க. ஐயோ, என்னைய திருடன் சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, நீ திருடன் சொல்றதுக்கு சாட்சி இருக்குது. நீ திருடலன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா?
இந்த திருட்டுக்கு யாரு காரணம்னு கண்ணனுக்கு தான் தெரியும். அந்த வேணுகோபால சாட்சி சொல்ல வரமாட்டான்ற தைரியத்துல பேசுறியா? விஷ்ணு சொத்தை மோசம் பண்ண விருத்தியாகத்தான் சாஸ்திரத்தை சொல்லிருக்கா. போதும் நிறுத்துங்க ஐயா. எங்களுக்கு சாஸ்திரம் தெரியாம இருக்கலாம், ஆனா சத்தியம் தெரியும். தத்துவம் தெரியாம இருக்கலாம், ஆனா தர்மம் தெரியும். தர்மத்தை பத்தி தர்மகர்த்தாவுக்கே சொல்றியா? தெய்வ சொத்தை காப்பாத்துறதுக்காக தூக்கத்தை மறந்ததுண்டு, தூய்மையை மறந்ததில்லை. அவரை போய் திருடன் சொல்றீங்களே. எல்லாம் விதி. விதிக்கு எதுங்க வருஷ? நல்லவங்களை தான் அது கல்லால் அடிக்குது. களங்கம் இல்லாதவங்க கையில தானே விளங்க மாட்டுது. சரி சரி, பேசுறது போதும். குற்றவாளிக்கு ஆதரவா பேசுறதே குற்றம். இல்ல, நான் அவரை போக விட மாட்டேன், நீதியை தாழ விட மாட்டேன். என்ன சொன்னேன்?
கேட்கிறேன் இருப்பா. கோவில் குட்டியல்ல பணத்தை திருந்த பாவி நான் தாப்பா. எந்த கையால திருடுவேனோ, எந்த கையால உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேனோ, அந்த கையை செயல் இல்லாம ஆக்கிட்டாமா அந்த கண்ணு. அப்ப கொள்ளை அடிக்கிறவன் தான் செய்த குத்தத்தை பழைய பிரத்தியார் மேல போடுறவன் முடிவெல்லாம் இப்படித்தான் இருக்கும்னு அந்த கண்ணை நிரூபிச்சுட்டாமா. நான் செய்த குத்தத்துக்கு பரிகாரமா என் சொத்தனையும் உன் பேருக்கு சாசனப்படுத்திடுறேன். அது ஆண்டவனுக்கும் அவருடைய அடியார்களுக்கும் பயன்படட்டும். அதுக்கு நீயே தர்மகர்த்தாவா இருந்து அந்த சொத்தை பாதுகாத்து கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருமா. என் வேண்டுகோளை மறுக்காதம்மா, என் வேண்டுகோளை மறுக்காதம்மா, வேண்டுகோளை மறுக்காதம்மா. வடதிசையில் சில வைகுண்டங்கள் திருமாதவன் வாழும் திருத்தலங்கள். வடதிசையில் சில வைகுண்டங்கள் திருமாதவன் வாழும் திருத்தலங்கள். கடலிலும் பக்தியில் உயிரினங்கள் தினம் கண்ணனை சேவிக்கும் அருள் மனங்கள். கடலிலும் பக்தியில் உயிரினங்கள் தினம் கண்ணனை சேவிக்கும் அருள் மனங்கள். கண்ணனை சேவிக்கும் அருள் மனங்கள். கண்ணன் பிறந்த சிறைச்சாலை கண்ணன் பிறந்த சிறைச்சாலை அவன் காவியம் பாடிய குளிர்சோலை. வண்ணம் நிறைந்து இருக்குதம்மா இந்த மதுரா நகரும் அழைக்குதம்மா. கங்கை நதி அந்த அலையினில் மூழ்குது மனித விதி. ஆசைகள் புரியுது கங்கை நதி அந்த அலையினில் மூழ்குது மனித விதி. கங்கையில் ஒரு நாள் குளித்து விட்டால் எந்த காக்கையும் யானையில் பலம் பெறுமாம். அங்கே அவர்கள் குளித்தெழுந்தார் அந்த ஆனந்த லயத்தில் தமை மறந்தார். சத்யநாராயணன் கோயில் ராமன் சந்நிதி காட்டும் திருக்கோயில். ராமன் சந்நிதி காட்டும் திருக்கோயில் அத்தனையும் அவர் பார்த்த பின்னே அன்னை அன்னபூரணி விடுவாளா? அன்னபூரணி விடுவாளா?
இமயப் பெருமலை அடிவாரம் அங்கு இந்துக்கள் வணங்கும் ரிஷிகேசம். இமயப் பெருமலை அடிவாரம் அங்கு இந்துக்கள் வணங்கும் ரிஷிகேசம். சமயம் வளர்ந்த இடம் இதுதான், நம் தத்துவம் நடந்த தடம் இதுதான், தத்துவம் நடந்த தடம் இதுதான். புத்தன் பிறந்தது நேபாளம், இந்த புனிதமடைந்ததும் நேபாளம். சத்தியம் பாடுது பூபாலம், இந்து சமயத்தின் கோவில்கள் ஏராளம். சத்தியம் பாடுது பூபாலம், இந்து சமயத்தின் கோவில்கள் ஏராளம். கிருஷ்ண மந்திரன ஊரறியும் எங்கள் கேதவன் வாழும் இடம் இதுதான். உஷ்ணம் தணிந்திட நீரினிலே அவன் உறக்கம் கொள்ளும் தலம் இதுதான், உறக்கம் கொள்ளும் தலம் இதுதான். ஜலநாராயணன் கோவிலிலே அவர் தம்மை மறந்தே பணிந்து நின்றார். பல முறை பாதம் பணிந்த பின்னே அவர் மலைவாழ் கண்ணனை நெருங்குகின்றார். ராம ஜெயம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம், ஸ்ரீ ராம ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம், ஸ்ரீ ராம ஜெயம். நாராயண என நீ விழுந்தால் அந்த நல்லவன் கைகள் தூக்கிவிடும், நல்லவன் கைகள் தூக்கிவிடும். ராம ஜெயம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம், ஸ்ரீ ராம ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம், ஸ்ரீ ராம ஜெயம். ராம ஜெயம் கிருஷ்ண ஜெயம், ராம ஜெயம் கிருஷ்ண ஜெயம், ராம ஜெயம் கிருஷ்ண ஜெயம், ராம ஜெயம் கிருஷ்ண ஜெயம். கிருஷ்ணா, ஐயோ என்னைக்கு பாருங்களேன், கடவுளே கடவுளே. ஐயா, நல்ல நேரத்துல காப்பாத்துனீங்க ஐயா. ஆபத்தான நேரங்கள்ல வந்து உதவுறது எனக்கு பழக்கமான காரியம் தான். ஐயா, பாஷ தெரிஞ்ச ஒருத்தரை இங்க சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஷையா? பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில உள்ள ஒரே பாஷை பக்தி தான். அது உங்ககிட்ட இருக்கு. ஏய்யா, இந்த நேபாள் நாட்டுல சங்கநாராயணன் கோயிலுக்கு எப்படி வந்தீங்க? அதுவா, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தன் எனக்காக கஷ்டப்பட்டு அவனை பார்க்கணும் தான். உங்க பேரு? பேரா? ஒரு பேரா ரெண்டு பேரா உடனே. என் பொஞ்சாதி ஊர் திருச்சானூர், அங்க என்ன கோவிந்தான்னு கூப்பிடுவாங்க. என் தங்கச்சி ஊர் காஞ்சிபுரம், அங்க என்ன வரதான்னு கூப்பிடுவாங்க. என் மச்சின ஊர் திருவானக்கம், அங்க என்ன ரங்கான்னு கூப்பிடுவாங்க. என் மருமக ஊர் பழமுதிர்ச்சோலை, அங்கதான் எனக்கு அழகான பேர் அழகர்னு கூப்பிடுவாங்க. எப்படி, நான் என்ன அழகாவா இருக்கேன்? ஐயா, ஆண்டவனுக்குத்தான் ஒரு ஊரு ஒரு பேரு இல்லாத 1000 திருநாமம்னு ஆழ்வார்கள் பாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்பதான் என் கண்ணால பாக்குறேன். என்ன கால் வலிக்குதா? கால் வைத்து கால் ஐயா, ஐயா, சமயத்துல தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. வேண்டாம். தெய்வமா? நீ சாதாரண மனிதன் இல்லப்பா, அந்த தெய்வத்தை விட மேலானவன். ஐயா, ஐயா, நான் சாதாரண தொண்டை. தொண்டர்தான் பெருமை சொல்லவும் அருதே. கேள்விப்பட்டது இல்லையா நீ? அந்த கரை நீட்டு. ஐயா, ஐயா, ஐயோ, நீ சொன்னா கேட்க மாட்டேன். வேண்டாங்க. பெருமாளே,
மகாவிஷ்ணுவே, பக்தவத்சனே, ஆபத் பாந்தவே, அநாத ரட்சகன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை பத்தியா? அந்த ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு உதவுறதுக்காக இந்த ரூபத்துல வந்திருக்காரு நினைக்கிறேன். நாராயணன், பகவானே, வைகுண்ட வாசா, கேசவா, பகவான தரிசனம் பண்ண. உள்ள வாங்க. ஐயா, கோவிந்தா, வரதையா, ரங்கையா, பணமுடிச்சோரே, கிருஷ்ணா, தாயே கண்ணில்லாத கபோதி, ஏதாவது காசு போடுங்கம்மா. கையிரண்டு விளங்காது சாமி. கால் இருந்து நடக்க முடியாத நொண்டிக்கு உன் கையால தர்மம் போடு மகாலட்சுமி. லட்சுமி, அந்த பலகாரம் ஏங்க இதை கொடுத்துருவோம். இந்தாங்க ஐயா. பழைய துணிதான் இருக்கும். நாங்க ஏழைங்க, எங்களை பார்த்தா பொண்ணும் பொருளும் இருக்கிறவங்க மாதிரியா தெரியுது. ஒண்ணு இல்லைன்னா என்ன? ஒண்ணு இருக்கு. ஆமா, ஒண்ணு இருக்கு. உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? பெற்ற தாய் இல்லையா? ஐயோ, ஐயா, அவங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயோ, ஐயோ, ஐயா, 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 ஹனுமந்தம் பயாபகம் சத்ருநாசகரம் வந்தே சர்வாபீஷ்டபலம்.
கேட்டு தெரியுது. கையிலேயே ஐயா, என் கால் போச்சு. ஐயா 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 என் கால் போச்சு. ஐயா என்ன ஐயோ, நீங்க போகாதீங்க. அவங்க பொல்லாதவங்க. வேண்டாங்க, வேண்டாங்க. நீங்க போகாதீங்க. சாந்தி, இங்க பாருமா. என்ன இருட்டா இருக்கு, எனக்கு கண்ணு தெரியலையே. ஐயா, ஐயா, உங்களை எல்லாம் இப்படி என்னங்க இது? இந்த 3 பேரையும் நீதான் அடிச்சீங்க? நானா? ஆமாங்க. இல்லப்பா, நாங்க நெருப்ப தொட்டோம், அது எங்களையே சுட்டுச்சுப்பா. நெருப்பு உங்க உருவில வந்து எங்களை தடுத்துயா. நீங்க என்ன சொல்றீங்க? காலு பத்துயா. ஐயா, அந்த குருடு அப்படியே தண்டிச்சுட்டா. என் காலு போச்சு, காலு போச்சு. ஐயா, நாங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் அம்மா மன்னிக்க முடியும். நம்ம செய்யற எல்லாத்தையும் அந்த ஏழுமறையா பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். வாங்க லட்சுமி, தாண்டி பெருமாளை சேவைக்கு வர்ற பக்தர்களை துன்புறுத்துறவங்களை அந்த வெங்கடபதி தண்டிக்காம விடமாட்டான். அதுக்கு நாங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாங்க ஐயா. ஐயா, இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாம நடந்துக்கங்க. உன்னை பார்க்க அவங்க ஒண்ணா வந்திருக்காரு. அண்ணனா? ஓஹோ, பலராமர் வந்திருக்காரா? பெரிய கிருஷ்ண பரமாத்மா. ஒன்ன பெருமாள் வந்திருக்காரு. அவர் கூட சம்சாரம் வந்திருக்கு, கூட ஒரு கும்பலையும் வந்திருக்கு. ஓ, பெருமாளா? எந்த முறை சொல்லி யார் கூப்பிட்டாலும் ஓட வேண்டியதானே. இதோ வந்து விட்டேன். இல்ல, இவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் அழறீங்க தம்பி? என்னப்பா இது? என்ன நடந்து போச்சு? எப்படி இப்ப இருக்கிறேன்? எனக்கு என்ன பார்த்தா தெரியல? சௌக்கியமா இருக்க தம்பி, இங்க வசதி எல்லாம் எப்படி இருக்கு? இங்க என்ன வசதி? எல்லாம் வைகுண்டம் போனாரா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. தம்பி, ரொம்ப இழைச்சு போயிட்டியப்பா. இல்லையே, கிராமத்துல இருந்ததை விட இங்க நல்லா தானே இருக்கேன். வெயில்ல காயறதில்ல, மழையில நனையறதில்ல. ஆனா ஒரே ஒரு என்னப்பா? அங்க அதிகாலையில அபிஷேகம் கிடைக்கும், அது இங்க கிடைக்கிறது இல்ல. அபிஷேகமா? தம்பி, குளிக்கிறத சொல்லுதுங்க. தம்பி, இங்க சாதம் எல்லாம் எப்படிப்பா இருக்கு? சாதம் என்ன சாதம், என்ன இருந்தாலும் இந்த கைப்பற்ற பிரசாதம் போல ஆகுமா? ஐயோ, மறந்தே போயிட்டப்பா. இந்த திருப்பதி பிரசாதம். திருப்பதி லட்டு எனக்கேவா? ஆமாப்பா, எல்லாம் உனக்கேதான். இந்த நீங்க சாப்பிடுங்க. நீ இந்த கவலைப்படாத, சாப்பிட. அழாதம்மா, எதுக்காக அழணும்? உங்களை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் என் கண்கள் இன்னும் குருடாகாம இருக்கு. அட பைத்தியமே, எனக்கு ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல. நான் பிறந்ததே ஜெயில தானே. தம்பி, என்னப்பா சொல்ற? அதாவது தாய் வயிறுன்ற சிறையில நாமெல்லாம் 10 மாசம் இருந்துட்டு தானே வெளியே வந்தோம். நான் அத சொல்றேன். நாராயணா, நீயா சொல்ற? ஆமா, நாராயணன் தான் பேசுறேன். உன்னை துணையா வச்சுக்கிட்டு எப்படியாவது என் பெருமாளுக்கு கோயில் கட்டிடலான்னு நான் எவ்வளவோ கனவு கண்டேன். உங்க கனவு சீக்கிரம் நனவாயிடும், கவலைப்படாதீங்க. கேவலம் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? ஆலயம் கட்டக்கூடிய தகுதி உங்களை போல ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கு தான் உண்டு. நாராயணா, வைரம், வைடூரியம், தங்க ஆபரணங்களை விட பசுமையான துளசியால உருவான மாலைக்கு தான் பெருமை. பெருமாளுக்கு போன துளசி நீங்க. தம்பி, என் பெருமாளுக்கு கோயில் உருவாயிரும்னு நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு பரமானந்தமா இருக்கப்பா. காலங்களை எல்லாம் கடந்து யுக யுகாந்திரமான இலட்சி நிக்க போற திருக்கோவில நீங்க கட்டத்தான் போறீங்க. பெருமாளே, அந்த கோவிலுக்கு பூரண புனிதத்துவம் கிடைக்கணும்னா நேபாளம் போய்
சால கிராமம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க. பத்ரிநாத் முதல் பாரதத்தில் இருக்கிற எல்லா கேத்திர தீர்த்தங்களையும் கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுங்க. திவ்ய கேத்திர யாத்தியா இந்த ஏழை பெருமாள் அவ்வளவு பொருளுக்கு எங்க அப்பா போவேன். பெருமாள் ஏழையா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நேர திருவல்லிக்கணி பார்த்தசாரதி கோவிலுக்கு போங்க. போய் அங்க குடிமரத்து பக்கத்துல நின்னு பார்த்தசாரதி பார்த்தசாரதின்னு கூப்பிடுங்க. ஒருத்தர் வருவான், என் சிநேகிதன். உங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் அவன் செய்வான். யாரு பாரு? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? சிற்பக்கூடத்துல என் கூட படிச்சவன். உங்க கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய பண உதவியை அவன் செய்வான். வேதவல்லி மன்னாத சம்ய நரசிம்ம வரப்பிரதான ஏ சுப்ரபாதம் நிசம் பிரபடந்தி தேஷாம் பிரமேஸ்வராத்ய சுலபம் சுலபம். பார்த்தசாரதி தம்பி தேட கூப்பிட சொன்னாங்க. கூப்பிடலாங்க, சும்மா கூப்பிடுங்க. தப்பு இல்ல? தப்பு இல்லைங்க. டேய் பார்த்தசாரதி! என்னப்பா பரவாயில்ல, எழுது. நீதான் டேன்னு கூப்பிட்டியே, அப்புறம் கால விட நீ கூப்பிட்ட டே பார்த்த சாரதி நான் தான். நீங்க இன்னைக்கு அல்லிக்கேணி சபாவில பார்த்த சாரதி நாடகம். நான் பார்த்த சாரதியா நடிக்கிறேன். அதுக்காக பார்த்த சாரதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என் தம்பிதான். உன் தம்பி என்ன பத்தி நிறைய சொல்லிருப்பானே. அவனும் நானும் சிற்பக்கூடத்துல ஒன்னா படிச்சோம். ரெண்டு பேரும் ஒண்ணுதானு வச்சுக்கேன். அவன் எப்படி கடவுள் சிற்பங்கள்லாம் செதுக்க போயிட்டான், நான் இப்படி அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவதாரமா? அதான் நாடகமே உலகம். யார் யார் என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்களோ அந்த வேஷத்துல போய் நிற்பேன். நீ ஸ்தல யாத்திரை போகணும்ல, இந்த இது பக்தர்கள் கொடுத்த காணிக்கை. நான் எதுக்கும் சம்பளம் வாங்குறது இல்ல. இத வச்சுக்கிட்டு சௌக்கியமா சேமமா போயிட்டு வா. கூப்பிட்டாங்க. அடுத்த சீட் நான் அங்க போகணும். போயிட்டு வரீங்களா? போயிட்டு வா. அபூர்வமான பெருமாள். என்ன சந்தேகம்? நானும் எத்தனையோ பெருமாளை தரிசனம் பண்ணிருக்கேன். ஆனா முடுக்கி விடப்பட்ட மீசையோட அபூர்வமா காட்சி தர்ற பெருமாள் இந்த திருவல்லிக்கேணியை தவிர வேற எங்க பார்க்க முடியும்? அதுவும் பார்த்த சாரதிங்கிற பேர்ல. பெருமாள் என்னையா அது? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இருக்கிற கோயில ஐயா இடிக்கிறீங்க. போறோம், அதுக்கு இந்த இடம் தானே கிடைக்குது, காலிமனை கிடைக்கலையா? எங்க இஷ்டம், நாங்க வச்சதுதான் சட்டம். ஐயோ, அந்த பெருமாளுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவானே. இப்ப நீ உயிரை விட போறேன். நாங்க பாக்குறோம். ஐயோ சாமி! யாகம் செய்து அடைய வேண்டிய சித்துக்களை நீ பாவம் செய்து அடைய நினைத்தாய். அதற்குரிய தண்டனை இப்போது நீ அனுபவிக்கிறாய். சித்துக்கள் என்பது வெறும் பித்து விளையாட்டு. அவை ஆண்டவனை அடையக்கூடிய வழிகள் அல்ல. மோகினி, நீ போகலாம். அம்மா,
பெருமாள் உன்னை காணாம தேடி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க. வா போகலாம். ஆதி! ஆதி! லட்சுமி! லட்சுமி! ஓம் பத்ரி நாராயணாய நமः. ஓம் பத்ரி நாராயண பத்ரி நாராயண ஓம் பத்ரி நாராயணாய நமः. ஓம் பத்ரி நாராயணாய நமः. நாராயணா! ஓம் பத்ரி நாராயணாய நமः. பத்ரி நாராயணன் ஒரு தர சொன்னா போதும், எத்தனையோ ஜென்மங்களுக்கு இந்த பாவம் போகும் சொல்லுவாங்க. நான் அறிவு தெரிஞ்ச உன் பேரை தானே சொல்லிட்டு இருந்தேன். ஹரிஹரி நாராயணன் ஊர்ல உனக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்காக என் குடும்பத்தையே அடிச்சுக்கிட்டு நான் பட்டினி கிடந்து உனக்கு பாலாபிஷேகம் பண்ணேன். அதுக்கு நான் சேர்த்து நீ எனக்கு ரத்தாபிஷேகம் பண்ணி பாக்குறியா? கருணை உள்ளவன் தான் கண்ண பரமாத்மா, அன்பு உள்ளவன் தான் ஆனந்தராக, வீரர்களை ரட்சிக்கிறவன் தான் திருமண வாச, நம்புறவங்களை காப்பாற்றுறவன் தான் இந்த பத்ரி நாராயணன். அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அது போய் நீ கடவுளே இல்லை, வெறும் கல்லு. அந்த கல்லில கூட ஈரம் இருக்கும், உங்களுக்கு அறிவு இல்லை. நான் சொல்றேன், நீ கடவுளே இல்லை, நீ நாராயணா இல்லை. நாராயணா சொல்லாதே, நாராயணா சொல்லாதே, நாராயணா இல்லை, நாராயணா இல்லை, நாராயணா இல்லை, தடுக்க நீயா? நாராயணன் கை வலிக்குதா? நாராயணங்கிற பேரை கட்டதும் ஆத்திரத்தில் அடிச்சிட்டேன். ஆமா, தெரியாமத்தான் கேட்கிறேன். அந்த நாராயணன் உனக்கு அப்படி என்னதாப்பா துரோகம் பண்ணிட்டான்? ஒன்னா ரெண்டா சொல்லு, எண்ணிக்கிறேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என் குடும்பத்தையே நாசமாக்கி. ரொம்ப கஷ்டப்பட்டியோ? கொஞ்சமா நெஞ்சமா, வாழ்க்கை பூரா உங்க நாராயணன் நம்பி நான் பட்ட பாடு. நாராயணான் என்று நாவாரச் சொல்வோர்க்கு தீராத வினையெல்லாம் தீர்ந்துவிடும் அறிவாயோ. உன்னைத்தான் நீ அறிவாய். உன்னைத்தான் நீ அறிவாய். உலகெங்கும் நான் அறிவேன், உன்னை விட கவலை கொண்டோ உலகெங்கும் கோடியுண்டு. உன்னைத்தான் நீ அறிவாய்.
அடியவர் யாவருக்கும் அன்னமிட திருடிய தன் மகனின் தலையெடுத்தான். அடியவர் யாவருக்கும் அன்னமிட திருடிய தன் மகனின் தலையெடுத்தான். தலையற்ற மேனியது வணங்க கண்டான். தலையற்ற மேனியது வணங்க கண்டான். தலைவன் கபீர்தாசன் கலங்கி நின்றான். தலைவன் கபீர்தாசன் கலங்கி நின்றான். உன்னைத்தான் நீ அறிவாய், உலகெங்கும் நான் அறிவேன். உன்னை விட கவலை கொண்டோர் உலகெங்கும் கோழியுண்டு. உன்னைத்தான் நீ அறிவாய். கண்ணனை காதலித்து உருகி நின்றான். மன்னனைத்தான் மணந்து மயங்கி நின்றாள். கண்ணனை காதலித்து உருகி நின்றான். மன்னனைத்தான் மணந்து மயங்கி நின்றாள். கண்ணனை நெஞ்சில் எண்ணி விஷம் குடித்தாள். விஷம் குடித்தாள். விஷம் குடித்தாள். கண்ணனை நெஞ்சில் எண்ணி விஷம் குடித்தாள். அது கண்ணன் குடித்தது போல் மாற கண்டாள். கண்ணனை நெஞ்சில் எண்ணி விஷம் குடித்தாள். அது கண்ணன் குடித்தது போல் மாற கண்டாள். பாரத பூமியிலே இது மீரா கரையல்லவா? பாரத பூமியிலே இது மீரா கரையல்லவா? அரசர்க்குரிய பொருள் தனையெடுத்து அழகிய ராமனுக்கு கோயில் கண்டான். அரசர்க்குரிய பொருள் தனையெடுத்து அழகிய ராமனுக்கு கோயில் கண்டான். மன்னவன் கோபம் கொண்டு சிறை பிடித்தான். மன்னவன் கோபம் கொண்டு சிறை பிடித்தான். மயங்க சவுக்கடித்து விலங்கு நிட்டான். மயங்க சவுக்கடித்து விலங்கு நிட்டான். தேவனுக்கே நேசன் அவன்தான், ராமனுக்கே தாசன் ராமதாசன். தேவனுக்கே நேசன் அவன்தான், ராமனுக்கே தாசன் ராமதாசன்.
இது தப்புதாய் கதை அறிவாய் தம்பி நீ இதை அறிவாய் இது தப்புதாய் கதை அறிவாய் நாராயணா, பத்ரி நாராயணா, பரம்பொருளே, எல்லாம் நீதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கலியுக வர கண்கண்ட தெய்வமே. என்ன பெருமாள், ஊருக்கு போய் கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்க வேண்டியதானே? என்ன சொல்றீங்க? நீ எதுக்காக சபதம் பண்ணிட்டு வந்தியோ அது நிறைவேற போகுது. ஊர்ல உன் பெருமாளுக்கு கோவில் கட்டி முடிய போகுது. என்னப்பா அது, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியே? சாமி, ஓ, உனக்கு சால கிராமம் வேணும்ல? இந்தா, இதுல சால கிராமம், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய சர்வ தீர்த்தம் எல்லாம் இருக்கு. சாமி, என் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு. நீதான் சொல்லிட்டியே எல்லாம் நாராயணன் தானே. போய் பத்ரி நாராயணனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. போ. லட்சுமி, என்னங்க? சாந்தி, இது நம்ம ஊரு தானா இல்ல வேற எங்கேயாவது வந்துட்டோமா? இல்லைங்க, நம்ம ஊர் தாங்க. இத பாரு, நம்ம கோயில் இந்த இடத்துல யாரோ புதுசா பெரிய கோயிலா கட்டாங்க. ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம பெருமாடு, பெருமாடு பாப்பா எங்க வா, நம்ம கணக்க பண்ணலாம். பெருமாடு, பெருமாடு, ஒரு நாளா எங்கப்பா போயிருந்த? பெருமாளுக்கு கோயில் கோயில்னு சொல்வியே, என்ன உருவாயிட்டு இருக்குது பாரப்பா. காரணம் யாரு தெரியுமா? இந்த புண்ணியவா நாராயண தானப்பா. ஐயா, ஆமா, நீ இப்ப எங்க இருந்து வர்ற? திவ்ய தேச யாத்திரை போயிருந்தேன். பத்ரிநாத்துல ஒரு நாராயணனை சந்திச்சேன். அவர்தான் நம்ம ஒரு கோயில திருப்படி நடக்கிறதா சொன்னாரு. இந்த சால கிராமத்தையும் சர்வ தீர்த்தத்தையும் கொடுத்த. வாங்க வாங்க, சர்வ தீர்த்தம். கங்கை செய்யமுனை தெய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரு. ஐயா, நீங்க செய்கிற இந்த நல்ல காரியத்துக்கு ஆண்டவன் உங்களுக்கு தீர்க்காயுசு கொடுப்பாரு. அண்ணே, அண்ணாவா? ஆமா, நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க. பெருமாள் கோவில் திருப்பணியே தன்னுடைய ஜீவலட்சியமா நினைக்கிற எங்க அண்ணனை போலவே நீங்களும் இருக்கீங்க. அதனால உங்களை அண்ணான்னு கூப்பிடுறத தப்பில்லையே. அண்ணா, நீங்களும் என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்களா? தம்பி, தம்பி, உங்க மாதிரி எனக்கும் ஒரு தம்பி இருந்தார். கேள்விப்பட்டேன். அவன் ஜெயிலுக்கு போனதுனால சாந்திக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைச்சாலே நெஞ்சு வெடிக்கும். நீங்க உங்க தம்பி நினைச்சு அழறீங்க, அவன் அண்ணனை நினைச்சு அழறான். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன விட சொல்லுங்க. என் தெய்வத்துக்கு என்னால கோயில் தான் கட்ட முடியல. நீங்க செய்கிற இந்த திருப்பணியில எங்களுக்கும் ஏதோ ஒரு எடுபடி வேலை கொடுத்தீங்கடா. ஐயா கும்பிடுறங்க. நீங்க அன்னைக்கு கோவம் இல்ல, குட்டிச்சவரன்னு பேசினேன். அந்த குடிகார முனிசாமி நான் தாங்க. ஆச்சரியமா இருக்கு. குட்டிச்சவரையே கோவிலாக்கின பெருமாளு இந்த குடிகாரன பக்தன் ஆக்கினது என்னங்க ஆச்சரியம். ஐயோ, அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாம் பெருமாளுக்கு. வணக்கங்க.
சாப்பிடலாம். சீக்கிரம் கீழே ஆமா. இறங்குமா. சாப்பிட்டு வேற யாரும் உட்காருமா. பாத்தீங்களா? ஆமா, அங்க எதுவும் கூடி கூடி நின்னு பேசிக்கிட்டே நில்லுங்க. சாப்பிடுங்க ஏங்க, ஏம்மா? ரொம்ப இந்தாம்மா. பசிக்குதா? அப்புறம் சாப்பிட்டுட்டு பேசலாம். ஏம்மா? முதல்ல சாப்பிடு. ஆ. எனக்குங்க ஐயோ என்ன தம்பி இது? சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன். விளையாட்டு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏ இது பழையது தம்பி. ரொம்ப நல்லதா போச்சு. அந்த நாராயணனுக்கே வெண்ண பழையது படிக்கிறது இல்லையா, அதே போலதான் கொடுங்க. என்ன லட்சுமி அப்படி பாக்குறேன்? எங்க இவரை பார்த்தா உங்க தம்பியை பாக்குற மாதிரி இல்ல? தம்பி உங்களுக்கு அப்பா அம்மா? எனக்கு எல்லாமே எங்க அண்ணனும் அண்ணியும் தான். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சே. இருக்காங்களே, ஆனா விதிதான் எங்க 2 பேரையும் பிரிச்சு வேடிக்கை பார்க்குது. கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கும்போது நான் எதுக்கா கவலைப்படணும்? தம்பி எங்களால உங்களுக்கு ஆறுதல் இருக்கும்னா அதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ போடுங்க. நீ அண்ணியா? ஆமா அண்ணா அண்ணி. ஆமாப்பா. சார் மாரி, நீ ஏன் அழுவுற? ஏன் நான் செய்த பாவத்தை கண்ணால கழுவ நினைச்சேன் சார். ஆனா முடியல. என்ன சொல்ற? உண்மையை சொல்றது முடிவுக்கு வந்துட்டேன் சார். பொன்மணி வண்ணன் சொன்னது கீதை பூமகன் மார்பினில் தவழ்ந்தவள் ராதை. நல்லவர் செல்வது அவனது பாதை, நாடிய மனிதன் உலகத்தில் மேதை. கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும். காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும். கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா. கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா. சாந்தி, நான் யாருன்னு தெரியும். உங்க அண்ணிக்கிட்ட நீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட பக்குவமே உங்களை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடி அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். சாந்தி, என்னங்க, என்ன உங்க மனைவின்னு சொல்லிக்க நீங்க பிரியப்படலையா? என்ன தப்பா நினைக்காது சாந்தி. என்னத்தான் உங்க மனசுல இருந்தே அழைச்சிட்டீங்களே. அழிக்கல, மறைச்சிருக்கேன். உண்மையை சொல்லுங்க, எப்ப ஜெயில இருந்து வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஏன் உங்களுக்கு எதுக்கா இந்த வேஷம் எல்லாம்? நீ எனக்கு போட்டுவிட்ட வேஷம் இல்லம்மா இது. அந்த நாளே எனக்கு போட்டு விட்ட கோலம். என்ன சொல்றீங்க? உன் முன்னால நான் உயிரோட இருக்கணும், அது அவனுடைய கருணையினாலதான். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எந்த விளக்கமும் கேட்காது. கருணை உள்ள அந்த தெய்வம் கூடவா நம்ம கண்ணில் அபிஷேகம் செஞ்சு காசு பண்ணணும்? இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. என்ன வச்சே இந்த திருப்பணி நடத்தணும்னு எங்க அண்ணன் ஆசைப்பட்டாரு. அவர் லட்சியத்தை நிறைவேற்றத்துக்காகவே ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்காரு. காலம் பூரா எங்க அண்ணன் கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பு காலம் வர அது வரைக்கும் பொறுத்து. அப்படியா? இது ரொம்ப அநியாயம். நம்ம கிராமத்துல இப்படி ஒரு அக்கிரமம் இது வரைக்கும் இப்படி துடிக்கிறீங்க. நேர்ல பார்த்த என் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டே ஆகணுங்க, இல்லைன்னா ஊர்ல போய் தலைநந்து நடக்க முடியாது. நீங்களே நேர்ல வந்து பாருங்க அந்த அநியாயத்தை. அரே, அவன் பணம் படைச்சவங்கிறதுக்காக அவன் செய்யற எந்த அகமத்தையும் நாம சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே சமயம் சாந்தியை நாம மன்னிக்க முடியாது. டேய், போய் அந்த பெருமாளை கூட்டிக்கிட்டு நாராயணதாஸ் வீட்டுக்கு வா. சாந்தி, எனக்கு எந்த ஆபத்து இல்ல. சாதாரண நெஞ்சு வலிதான். நீ ஒண்ணும் கவலைப்படாதே. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது பக்கத்துல இருந்து உதவி கூட செய்ய முடியாத நிலைமையில ஆண்டவன் என்ன வச்சுட்டானே. சாந்தி, கடமைகள் முடிகிற வரைக்கும் நாம எந்த சூழ்நிலையிலும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ கூடாது. அக்கா,
ஆமா சாந்தி, கோவில் திருப்பணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. கும்பாபிஷேகம் நடந்துட்டா என் கடமை முடிஞ்சிடும். நாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊருக்கு மறைஞ்சு பெருமாள், இன்னும் எத்தனை நாளைக்கு மறைஞ்சு வாழறதா? இந்த மாதிரி ஈனத்தனமான காரியம் இதுவரைக்கும் நம்ம கிராமத்துல நடந்ததில்லை. இனிமேலும் நடக்கணும். ஆனகண்ட குடும்பத்தை ஊரை விட்டா இறக்கணுங்க. இந்த பொழப்புக்கு நாம புரியுது சாகலாம். நான் உயிரோடு இருக்கவே கூடாது. அந்த பெருமாளை தவிர இதுவரைக்கும் நான் யாரையும் தஞ்சம் அடைஞ்சதில்லை. நான் இனிமே உயிரோடு இருக்க மாட்டேன். உயிரோடு இருக்க மாட்டேன். இல்ல, என்ன தடுக்காதீங்க. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் போறேன். நாராயணா, முடியாது. இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் போறேன். கையெடுத்து பெருமாளே, இங்க வந்துட்டேப்பா. அண்ணா, அண்ணா, எப்போ வசித்து போயிட்டான். என்னம்மா சொல்றேன்? இந்த ஊரே என்னை பத்தி சந்தேகப்பட்டது. அப்ப கூட நான் கவலைப்பட்டேன். நீங்க என்னை பத்தி எப்ப சந்தேகப்பட்டீங்களோ அப்பவே நான் செத்து போயிட்டேன். சாந்தி, அப்படி எல்லாம் சொல்ல. நீங்க நாராயண நான் தான். நீயா? நான் துரத்திட்டு வருவது கைது வரையில இப்ப எப்படி வர மாறிச்சு? துறைச்சிட்டு வந்தீங்களா? ஆமாங்க. அதுவும் ஜெயில இருந்தா? ஆமா. என்னையா? ஆமா, கைது வரையில நாங்க பார்த்தோம். இருக்காதுங்க. என் தம்பி நாராயணன் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கிறான். அப்போ இந்த நாட்கள் உரையில ஓடி வந்தீங்க. உங்களை தப்பிக்காக ஜெயில இருந்தீங்க.